வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நம்ம எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, தாவேகா விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரா? கேட்டால் அவருக்கு எதுவும் பதில் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவர் சந்திக்கும் போது பேசிக்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சு ஏதாவது பயங்கரமாக பேசுவார், அப்படியே ஒரு பேட்டியில் தெறிக்கி விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா, நான் ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு போயிட்டு இருக்கிறேன், என் பின்னாடி யாரும் என்னை துரத்திட்டு வராதிங்க அப்படின்னு ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அதாவது ஒரு அடுத்த 2026 முதல்வர் அப்படின்னு விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்படும் விஜய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மொக்கையான ஒரு பேட்டியை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆனது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டிவிகே சம்பந்தமா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அதை அந்த கட்சியோட தேர்தல் கொள்கை பரப்பு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அந்த பிரஸ் மீட்ல பங்கேற்கிறாரு. பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு. அவர் அதில் பேசினது சில விஷயங்கள் கரெக்டாக பேசினாரு. ஆனால் சில விஷயங்கள் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் சொல்றாரு என்னன்னா, டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் ஊட்டி போயிருக்காரு. இந்த பத்திரிகையாளர்கள் நீங்களாம் போயிட்டு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்க? ஊட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? மறுபடியும் எப்போ ஊட்டிக்கு வருவீங்க? இந்த ஊட்டியில் குளிர் எப்படி இருக்குது ஐயா, எப்படி நல்லா இருக்கீங்களா? இதுதான் உங்களோட கேள்வியா? இப்படிதான் பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க. அதற்கு அவர் எல்லாம் நல்லா இருக்குது, மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களை கலாச்சிட்டு இருந்தாரு இந்த பேட்டியில. அடுத்தது இவங்க கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி விஜய் பாத்தீங்கன்னா மதுரையில ரோட் ஷோன்னு ஒன்று பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. ஏன்னா கோயம்புத்தூர்ல ரோட் ஷோங்கிறத பிளான் பண்ணி பண்ணாரு. அங்க எல்லா மக்களும் பொதுமக்கள் ரசிகர்கள் எல்லாம் கூட்டம் கொண்டாங்க. இப்படி ஒரு டம்மியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி காமிக்கணும். நான் என்னோட மவுசை பாத்தியா, என்னோட மாசை பாத்தியா, நான் மாதிரி கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டும்னே திட்டமிட்டு கூட்டுறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரி ஷூட்டிங்கு போற நபர் அதிகாலையில யார்கிட்டையும் சொல்லாம போயிருக்கலாம்ல. சும்மா நபர் ஷூட்டிங்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விமானம் மூலமா மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அப்புறம் ரோட் ஷோ பண்றதுக்குன்னு ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ரோட் ஷோ வாகனத்துல ஏறி திட்டமிட்டு போற மாதிரி தான் இருக்குது. அதை எல்லாரும் பின்தொடர்ந்து போனாங்க. இது ஒரு திட்டமிட்ட ரோட் ஷோ விளம்பரம் தானே, அந்த மாதிரி வெட்டி விளம்பரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாரு. உடனே இவருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நான் கூட வேற என்ன சொல்லுவார் அப்படின்னு நினைச்சேன். இப்போ அவர் நடிகரா இருக்கும்போது வெளியே பெருசா ஒரு நியூஸ் போகாது. இப்போ ஒரு அரசியல் தலைவரா மாறிட்டதுனால அவர் அடுத்தடுத்து என்ன பண்றாரு அப்படிங்கிறது உடனே நியூஸ் போயிருது அப்படின்னு ஒரு மொக்கையான ஒரு கருத்தை சொல்றாரு, ஒரு செய்தியை சொல்றாரு. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி நம்புறதா இருந்தா விஜய் இன்னைக்கு எங்க இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும்ல, எங்க போறாரு வராங்கிறது தெரியும்ல. இவங்களே திட்டமிட்டு ஒரு விளம்பரத்தை பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எங்களால எதுவும் மறைக்க முடியல, அவர் வெளியே போறதை மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் பொய்யின் உச்சம். ஆமாங்க, திட்டமிட்டு ஒரு ரோட் ஷோ பண்ணோம், இந்த மாதிரி மக்கள் கூட்டத்தை காமிக்கிறதுக்கு தான் பண்ணணும்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சொல்றது ஒரு காமெடியா இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாரு, நீங்க தொடர்ந்து டிஎம்கே தான் விமர்சனம் பண்றீங்க, ஏடிஎம்கே பிஜேபி பத்தி மற்றபடி எதுவும் பெருசா பேச மாட்டேங்கிறீங்க, ஏடிஎம்கே குறிப்பா எதுவுமே தாக்கி பேச மாட்டேங்கிறீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இவரு வேற ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, ஏடிஎம்கேலாம் ஒரு தோத்து போன கட்சிங்க, மக்கள் அந்த கட்சியவே அப்புறப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு அந்த கட்சியெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, நாங்க தோத்த கட்சிகளை பத்தி நாங்க பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்காரமா ஏடிஎம்கே கட்சியை பத்தி பேசியிருக்காரு. உடனே ஏடிஎம்கே தரப்புல ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்குது. என்னன்னா, ஆதவ் அர்ஜுனாங்கிற நபரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பாரு, நேற்று டிஎம்கே, அப்புறம் விசிகே, இன்னைக்கு டிவிகே, மாசம் ஒரு கட்சி தவற ஒரு நபர்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு விட்டாங்க. இது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாக்குற எல்லாத்துக்கும் சிரிப்பாகவும் வருது, அது உண்மையும் கூட. இப்ப 2026 எலெக்ஷன்லயே டிவிக்கு மண்ணை கவிருச்சுன்னா உடனே அடுத்த ஒரு கட்சியை தேடி ஓடக்கூடிய நபர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழகத்துல 2 பெரிய கட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு ஈக்குவலா தான் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு டம்மி கட்சி ஆரம்பிச்சுட்டு சும்மா விளம்பர வெற்றி கழகம் மாரி சும்மா ஒரு டுபாகூர் கட்சி ஆரம்பிச்சுட்டு
ஏடிஎம்கேவா அதெல்லாம் தோத்து போன கட்சி, அதெல்லாம் ஒரு கட்சியா? அவங்கள பத்தி பேசிவிட்டு எங்களுக்கு என்ன வருது? நாங்க வந்து டிஎம்கேவை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை எங்க யோசிக்க வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனை எம்எல்ஏக்கள் வச்சு எதிர்கட்சியாகிற ஒரு கட்சியை ஆதவர்ஜுனா வந்து அப்படியே டம்மி பண்ணிட்டாராம். அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு என்ன யோசிக்க வைக்குது, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை டிவிக்கு வந்து விஜய் தலைமையில தனியா நின்று ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வருது. ஏன்னா நிறைய அரசியல் இதுல பாத்தீங்கன்னா, அரசியல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுங்கட்சி தோக்க போகுது அப்படின்னா உடனே வந்து எதிர்கட்சிகளோட ஓட்டெல்லாம் பிரிச்சு மறுபடியும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு பினாமி கட்சி ஒண்ணு வந்து இறக்கி விடுவாங்க. அந்த பினாமி கட்சி என்ன பண்ணும், ஆட்சியில் இருக்கிற அந்த ஆளுங்கட்சியை பார்த்து தான் எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர எதிர்கட்சியை பத்தியோ மற்ற கட்சியை பத்தியோ பேச மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த எதிர்கட்சிகள் இருக்குல்ல, மற்ற எதிர்கட்சிகள், அதுக்கு வர ஓட்டு வந்து இவங்களுக்கு வரும். ஆஹா, புதுசா ஒருத்தன் வந்திருக்காண்டா, இவன் தான் ஆளுங்கட்சி எதிர்த்து பயங்கரமா கேள்வி கேட்கறான், இப்ப இருக்கிற எதிர்கட்சியெல்லாம் வேஸ்ட், அப்ப நம்மளோட ஓட்டை அவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு அந்த எதிர்கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போட நினைக்கிற அந்த ஓட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புதுசா வர கட்சிக்கு வந்து போயிடும். அப்ப ஆல்ரெடி ஆளுங்கட்சியாகிற கட்சிக்கு ஏற்கனவே வந்த ஓட்டு வந்தாவே போதும், அவங்க வந்து ஆல்ரெடி வின் பண்ணிடுவாங்க. இந்த புதுசா வந்த கட்சி வந்து ஓட்டை பிரிக்கிறதுனால எதிர்கட்சியாகிற கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடியாது. ஒருவேளை அந்த ஃபார்முலாவுக்கு இது எடுத்திருக்காங்களா, அதுமே ஒரு டவுட் ஆகுது. ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்தாவே நமக்கு ஒரு டவுட் தான் வருது. ஏன்னா வந்து இவங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி போகல, போயிருந்தா கூட நமக்கு அந்த டவுட் வராம இருக்கும். ஏடிஎம்கே கூட கூட்டணியும் போகல, வேற எந்த கட்சியோடையும் கூட்டணி போகல, திரு சீமானும் தனிச்சு நிக்கிறாரு. அதே மாதிரி புதுசா ஒரு ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு விளம்பரங்கள் எங்கேயும் வராது. அது மட்டும் இல்லாம எல்லா சேனல்களையும் எடுத்த உடனே போட மாட்டாங்க. சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் எந்த தொலைக்காட்சியுமே அவரோட பேட்டிக்கிட்டு எதுவுமே போட மாட்டாங்க. அவர் வளர்ந்ததே பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ஃபேஸ்புக்ல தான் அந்த கட்சியே ஓடிட்டு இருக்குது. அதில் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட். மற்றபடி இந்த செய்தி சேனல்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு கட்சியை வந்து விளம்பரப்படுத்தி போட மாட்டாங்க. ஆனா விஜய்க்கெல்லாம் சொல்லாமே இவ்வளவு விளம்பரம் வருது. அவர் விஜய் வந்து ஒரு சட்டை மாட்டினா கூட வந்து அவ்வளவு விளம்பரம் வருது. டிவிக்கேன்னு பேரை சொன்னா அதுக்குன்னு தனியா அந்த கட்சியில எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லைனாலுமே, கட்சிக்காரனே எவனும் வெளியே தலை காட்டணும்னாலுமே அந்த செய்தி சேனல்கள் வந்து டெய்லியுமே ஒரு 10 நியூஸ் வந்து டிவிக்கேன்னு போட்டுட்டு இருக்கிறானுங்க. அப்படின்னா இதுல வந்து யோசிக்க வைக்கிது இல்ல. அதனால மக்களே, நீங்களும் சிந்திச்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.